இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நாள். அதாவது இன்றைய நாள் மே 1, அதாவது வைகாசி மாதம் 1ஆம் தேதி எங்கண்ட உழைப்பாளர் தினம் அப்போ முதற்கட்டமாக எங்கண்ட உழைப்பாளர்கள் அனைவருக்குமே உழைப்பாளர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அதோட இன்றைய பார்த்தீங்கன்னா சித்திரா பௌர்ணமி விரதம் அதையும் கடைப்பிடிக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா எங்கண்ட அப்பாவுமே இன்றைக்கு விரதம். அப்போ அதோட பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் எங்கண்ட தலை ஐத்தின் பிறந்த நாள். அப்போ அவருக்குமே நீ பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவிச்சு கொண்டு என்னென்னு சொன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா ஐத்தின் படம் பார்க்க விருப்பம். ஐத்தின் எல்லா படங்களுமே நான் நோம்பல பார்க்குறேன். நான் எல்லா படங்களுமே பார்க்குறது ஐத்தின் படம் அப்படியே ஃபுல்லாக பார்க்குறது அப்படி ஒரு விருப்பம் மாதிரி. அதால் பார்த்தீங்கன்னா ஐத்தை எனக்கு பிடிக்கும். ஒரு நடிகராக எனக்கு பிடிக்கும். அப்போ அவருக்கும் எங்கண்ட இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு அப்படி எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்த வீடியோ பாருங்க. அது எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 11 நாட்களாகவே காணொலி எதுவும் பகிர்ந்து கொள்ளையில. அப்போ ஒரு சிலர் எனக்கு கால் பண்ணி கேட்டது என் காணொலி போடுறேன் இல்லை அப்படின்னு சொல்லி. உண்மைக்குமே அந்த காரணம் என்னன்னு சொல்லி நான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போகிறேன். பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா நான் ஏப்ரல் 25 என்னுடைய சேனலை ஆரம்பித்தேன். நான் அன்றைய நாள் தான் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ரித்திக் நர்சரிக்கு போனது. அப்படி எங்கள்ட விட்ட மரங்கள் எல்லாம் வச்சு நல்ல ஒரு சந்தோஷமாக ஒரு சேனலை ஆரம்பித்து அதை நல்ல வடிவாக கொண்டு நிறுத்தி கொண்டு இருந்தேன். நான் உண்மைக்குமே அந்த அந்த குறிப்பிட்ட நாட்களுக்கு எனக்கான வாட்ச் டைம்கள் கணக்க வந்தது, சப்ஸ்கிரைபரும் கூடினது. அதால் பார்த்தீங்கன்னா நான் உண்மைக்குமே ஒரு மன மகிழ்ச்சி எழுதினேன். நான் தொடங்கினோன்னமே இப்படி எல்லாம் நடக்குதுன்னு சொல்லி 4ஆம் மனத்தியாலம் கூட எனக்கு சரியான சந்தோஷம். அப்போ நான் யோசிச்சது சப்ஸ்கிரைபருக்கு முன்னுக்கு என்னுடைய மனத்தியாலம் எனக்கு கிடைச்சிடும் அப்படின்னு நினச்சி கொண்டு இருந்தேன் நான். அப்போ இருந்தால் பார்த்தீங்கன்னா இடையில பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எங்களோட அப்பாவுக்கு நடந்த ஒரு சம்பவத்தால் பார்த்தீங்கன்னா இந்த சேனல் அப்படியே முடங்கிட்டுதுன்னு தான் நான் சொல்ல வேணும். ஏன்னு சொல்லி சொன்னால் அன்றைய நாளுமே அப்படியே அப்பாண்ட பிரச்சனையோட அப்படியே போய் அப்புறம் அப்பாண்ட பிரச்சனை வார்டில் எல்லாம் வச்சிருந்து அந்த நேரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் தொடர்ச்சியாக வைத்தியசாலை வீடு அப்படின்னு தான் இருந்து நாங்கள். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா காணொலியில் எதுவும் பகிர்ந்து கொள்றதுக்கான மனநிலையுமே எங்களுக்கு இல்லை. அதால் நான் அந்த காணொலி பக்கமே போகாத மாதிரிக்கு நான் அதை அப்படியே விட்டுட்டேன். அப்போ நான் அதை விட்ட காரணத்தால் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இன்றைக்கு 1 வருஷம் ஆகியும் எனக்கான அந்த மனத்தியாலம் கிடைக்கல. இதை நான் உண்மையாக அன்றைக்கு இப்போ 20ஆம் தேதியோ அந்த 11 நாட்களுக்கு முன்னுக்கு நான் இதை யோசிச்சிட்டேன். என்னடா இது வராது போல இருக்கு, இதை நான் விடுவோம் அப்படின்னு சொல்லி போட்டு பேசாம இதை நான் விட்டுட்டேன், காணொலி போடாமல். அது நான் ஏன் அப்படி யோசிச்சினான்ற விஷயம் எனக்கு பிறகுதான் தெரிஞ்சது. அதை ஏன் இப்படி செய்வான்னு அதை நான் தொடர்ச்சியாக செஞ்சு ஒன்று கேட்க அப்படி ஒரு நாளைக்கு எனக்கான வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி போட்டுதான் நான் இன்றைக்கு திருப்பி 1ஆம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்போ உண்மைக்கும் பார்த்தீங்கன்னா நான் அப்படியே கிட்ட இந்த இப்படி எட்டி தொடுறதுக்கான ஒரு இடைவெளியில் இப்படி தொடையலாமல் நின்ற மாதிரிக்கு தான் என்னுடைய நிலைமை இருந்தது. உண்மைக்குமே இப்போ எல்லாரையும் போல எல்லா யூடியூபர்ஸுமே நல்ல மாதிரி வீடியோக்கள் போடுறது இப்போ என்ன சொல்கிறது எல்லாரும் கலந்து அப்படி செய்து தான் இந்த மனத்தியாளங்கள் எல்லாம் எடுத்துக்கொள்கிறது. அது நான் கண்கூடா பார்த்து இருந்தாலுமே நான் செய்ய பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா உண்மைக்குமே என்னுடைய காணொலியில் பார்த்து அவங்கள தெரியும் அந்த ஆக்களோட சேர்ந்து செய்தன்றது மிக மிக குறைவானதாக இருக்கும். எனக்கு ஏன் அப்படின்னு சொல்லிச்சுன்னா எனக்கு என்னுடைய முயற்சியில் நான் வளர வேண்டும், அதுதான் என்னுடைய ஒரு நோக்கமாக இருந்தது. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஆளில் தங்கி வாழ்கிற மாதிரிக்கு அப்படி விருப்பம் இல்லாத காரணத்தால் அதில் தவிர்த்து கொண்டு நான் அப்போ அதால் பார்த்தீங்கன்னா அப்படியே போகிற கட்டம் இருந்தாலுமே நான் திருப்பி எழும்பிட்டேன். இதை அப்படியே விடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தால் நான் என்னால் எப்படியும் முயற்சி செய்தால் என்னால் முடியுமென்னு சொல்லி என்னென்னு சொல்லி நான் என்னென்ன இப்படி என்னால் முடியாது அப்படின்னு யோசிச்சுனான்ற விஷயமே எனக்கு தெரியலை. அப்போ எல்லாமே பட்ட டென்ஷனல் துன்பங்கள் துயரங்களால் இதையுமே கொண்டு இழுக்கலாம மாதிரி இருந்துச்சு. சரியண்டா அதை கொஞ்ச நாள் விட்டுட்டு இண்டையிலேருந்து இதை திருப்பி ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட்டை தாங்கோ. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்க, அது எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இப்போ எந்த ஒரு விஷயம் என்னால் முடியாது அப்படின்னு சொன்னால் அதை நான் முடிச்சு காட்டி போட்டு தான் நான் மற்ற வேலை பார்க்குறேன். நான் இந்த ஒரு விஷயம் என்னால் முடியவே இயலாத மாதிரி இருக்கு. இருந்தாலுமே அதை விட்டு கொடுக்குற அளவுக்கு எனக்கு மனதைரியம் இல்லை. அப்போ அதால் பார்த்தீங்கன்னா இதை தொடர்ச்சியாக நான் செய்ய போகிறேன். அப்போ நீங்கள் ஆதரவை தாங்க, உங்களோட ஆதரவை தான் நான் நம்பியிருக்கிறேன்.
அப்படியே பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு லைசன்ஸ் வந்து எடுக்க இதே தான் நடந்தது. இப்போ நோம்பலாங்கன்னு விட்டு பார்த்தீங்கன்னா பைக் இல்லை, சில பேர் ஓடி பழகி போட்டு வந்து பழகுறாக்களும் இருக்கணும், பழகாம வந்து பழகுறாக்களும் இருக்கணும். அப்போ நாங்கள் வந்து எல்லாட்ட கதையும் கேட்குறது அப்படி தானே. அப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நானும் தயாராக போயிருந்தோம் நாங்கள். அப்போ எங்களை நோக்கி வந்த கதைகள் வந்து என்னண்டு நீ எடுப்ப, உன்னால் ஏலாது அப்படின்னு சொல்லி நான் வந்து என்னால் ஏலும் எப்படி இருந்தாலும் நீங்கள் பாருங்க லைசன்ஸ் எடுத்து காட்டணும் அப்படின்னு சொல்லி போட்டு உண்மைக்குமே பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நாள் தான் வந்து சும்மா நான் பழகி விட்டுவர். பிறகு பார்த்தீங்கன்னா அங்கேயே தான் போய் பழகுறது, பழகி குறிப்பிட்ட ஒரு நாட்களுக்கு வந்து நான் லைசன்ஸ் எடுத்துட்டு பிறகு பைக்கோட பழையன எல்லாம் பெடிங் பண்ண பிறகு ஏன்டா லைசன்ஸ் எடுக்கிறது வந்து சும்மா நோம்பில் எடுத்துட்டு போகலாம். ஆனால் ரோட்டுக்கு வாகனம் எடுக்க இன்னொரு துணி ஒன்று தேவைப்படும், அது இருந்தால் தான் வந்து ரோட்டில் வாகனம் எடுத்து ஓடலாம். வேண்டாம் அது அப்படி ஒரு விஷயத்தை நான் கற்றுக்கொண்டுனா அதால் வந்து அதை தெரிவிச்சுக்கொள்ளணும். அப்படி தான் எல்லா விஷயங்களுமே வந்து இப்போ என்னால் முடியாதுண்டு எதுவுமே வந்து இருக்காமல் இருந்தது. ஆனால் இந்த ஒரு விஷயத்தை நான் எப்படிப்பட்டு நான் இந்த விஷயம் வந்து எனக்கு தெரியலை. அதுதான் வந்து காரணம். நான் வீடியோ போடாததுக்கான காரணம் வந்து இதுதான் காரணம். இந்த 365 நாட்கள் அதாவது ஒரு வருஷத்துக்கு வந்து நான் எதிர்பார்த்த எதுவுமே வந்து எனக்கு கிடைக்காத காரணத்தால் வந்து கொஞ்சம் மன உளைச்சலால் பார்த்தீங்கன்னா இதை வந்து தவிர்த்து கொண்டிருந்தேன் நான். அப்போ இனி மறுபடியும் திருப்பி என்னை நேசிக்கிற உறவுகளுக்காக திருப்பி வந்து இன்றைக்கு 5ஆம் மாதம் 1ஆம் தேதியிலேருந்து தொடர்ச்சியாக நான் காணொலி போட போகிறேன். என்ன பிரச்சனை வந்தாலுமே வந்து நான் தொடர்ச்சியாக ஒவ்வொரு நாளும் ஏதாச்சும் ஒரு காணொலி. எனக்கு வந்து ஒரு தடையாக இருந்தது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா கேஸ் சிலிண்டர் எல்லாம் விலையும் கூட தட்டுப்பாடும் கூட. அப்போ நான் வந்து இந்த வீட்டை கட்டைக்கு நாங்கள் எங்கண்ட பிளான்ல சும்மா நோம்பலாக சிம்பிளாக கட்டினாங்க தானே. அப்போ அதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் எங்கண்ட பிராந்தோடைய சேர்த்து தான் அப்படியே அதில் அடுப்பு வச்சது, கேஸ் அடுப்பை வெளியில் சிலிண்டரை வச்சுட்டு அப்படி தான் நெரிச்சு வந்தது. அப்போ திடீரெண்டு அடுப்பில் சமைக்கிறன்றது வந்து சாத்தியப்படாத மாதிரிக்கு அதுக்கான இட வசதிகள் இல்லாத காரணத்தால் வந்து அதை வந்து செய்து கொள்ளலாம் போயிட்டுது. அப்போ பார்த்தீங்கன்னா திடீரென்னு இந்த கேஸ் பிரச்சனையால் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து சும்மா ஒரு கல்லை போட்டு அடுப்பு கொண்டு வச்சு சமைச்சு கொண்டு இருந்தேன் நான். அப்போ அதுவுமே வந்து எங்கள்ட ஆட்டோ வந்து மேலே ஏற்றி விட்டோன்னா அது வந்து இப்போ கஸ்டமர் வரைவினம் தானே. இந்த கஸ்டமர் எங்கள்ட வீட்டை வரைக்க எனக்கு வந்து ஒரு விதத்தில் ஒரு சங்கடமாக இருக்கும். இப்போ அவை இன்னைக்கு நான் அதுலேருந்து சமைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ அதை வந்து எடுத்துட்டேன். அது வந்து நான் மெயினாக போட்டதுக்கான காரணம் வந்து சிந்துவுக்கு சமைக்க வேணுமென்றதுக்கானது. இப்போ நான் வந்து எது என்றாலும் சமாளித்து கொண்டிருப்பேன். இப்போ ஒரு ஆளுக்கு சாப்பாடு கொடுக்கணுமெண்டா அதுக்கு ஏற்ற வழிவகை செய்யணுமென்றதுக்காண்டி அதை வந்து போட்டிருந்தேன். பிறகு போன பிறகு அதை எடுத்துட்டேன். கொஞ்சம் நாள் அப்பா இங்கே சாப்பிட்டது, அப்பா அப்புறம் இது சாப்பிட விட்டோன்னு சரி எனக்கு மட்டும்தான் என்ற ஒரு காரணத்தால் வந்து அதை எடுத்துட்டேன். அப்போ வெளியில் தான் வச்சு சமைக்கிறது. அப்போ அதை வந்து காணொலியை எடுத்துக்கொள்ள இல்லாத மாதிரி இருந்தது. அப்படின்னு சில இதில் எடுத்து போட்டு நான் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து தற்காலிகமாக ஒரு சின்ன ஒரு சமையலரை வந்து செய்கிறேன். அது வந்து முடிஞ்ச அப்புறம் நாங்கள் அதுக்கு தான் வந்து செய்ய போகிறோம் சமையல் எல்லாம். அப்போ நான் முடிஞ்ச வரைக்கும் உங்களோட வீடியோக்களை தொடர்ச்சியாக பகிர்ந்து கொள்வேன். நீங்கள் எனக்கு வந்து சப்போர்ட் தாங்க, அதுதான் வந்து கேட்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க சேனலை, வீடியோ தொடர்ந்து ஸ்கிப் பண்ண பாருங்க. அதால் தான் வந்து எனக்கான ஒரு வளர்ச்சி வந்து கிடைக்கும்னு நான் நினைக்கிறேன். சரி, அப்படி பார்த்தீங்கன்னா இன்றைய நாள் வந்து நான் உங்களோட ஒரு சிறுகதை ஒன்று பகிர்ந்துள்ள போகிறேன். அப்போ ஒரு மிக சின்ன ஒரு கதை, குட்டி கதை தான் வந்து பகிர்ந்துள்ள போகிறேன். அது பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா ஒரு எலியும் தவளையும் வந்து நல்ல நண்பர்களாக வந்து இருந்துச்சுன்னம்மா. அப்போ எலி வந்து யோசிச்சு நான் வந்து தவளையோடையே இருந்தேன் அப்படின்னு சொல்லிச்சோம்னா தான் வந்து சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு சொல்லி போட்டு தவளையை விட்டு எப்பைக்குமே என்றைக்குமே பிரியக்கூடாது. இப்போ எந்த ஒரு நிமிஷத்துலேயும் நான் வந்து தவளையை பிரியக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சி போட்டு ஒரு கயிறுண்டு எடுத்து கொண்டு வந்து தவளைன்ற காலில் கட்டி போட்டு அதை வந்து தெண்டை கால்லையுமே வந்து கட்டினது. அப்போ தவளை வந்து விளையாடுறதுக்காக வந்து தண்ணிக்குள்ளே குதிச்சு தண்ணிக்குள்ளே நீச்சல் அடித்து விளையாடுவோம்னு சொல்லி போட்டு எலியை கூட்டி கொண்டு குதிச்சுட்டு அப்போ தவளைக்கு வந்து தெரியாது, எலிக்கு நீந்த தெரியாது, தண்ணிக்குள்ளே போனால் செத்து போடும் அப்படின்னு சொன்னது. அப்படின்ட்டு தவளைக்கு வந்து தெரியாது. அப்போ தவளை வந்து சந்தோஷமாக நீச்சல் அடிக்க எலியுமே வந்து தனக்கு பின்னாலேயே வரும் அப்படின்னு நினச்சிக்கொண்டு தவளை வந்து நல்ல சந்தோஷமாக நீச்சல் அடித்து கொண்டுருங்க. எலி வந்து தன்னால் தாக்கு பிடிக்கலாம், தண்ணிக்குள்ளே போயிட்டு மூச்செடுக்கலாம் வந்து எலி வந்து இறந்துட்டுது. அப்போ இறந்தோடனே எலி வந்து மேலாள மிதாக்க தவளை வந்து உள்ளுக்க நீச்சல் அடித்து விளையாடி கொண்டு இருந்துச்சாம். எலி இறந்துட்டுன்ற விஷயமே தெரியாமல். அப்போ பார்த்தீங்கன்னா மீனால பறந்து போன கழுகு கொண்டு வந்து எலியை வந்து தூக்கி கொண்டு போக அந்த கட்டப்பட்ட கயிறு வந்து தவளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போச்சுதான். அப்போ பார்த்தீங்கன்னா கழுகு வந்து கொஞ்சம் தூரம் போனோன்னும் எலியை வந்து கீழே போட்டுட்டுதான். போட்டோன்னும்
இந்த தவளையுமே வந்து கீழே விழுந்து தவளையும் வந்து இறந்துட்டுதான். அப்போ அந்த என்ன சொல்கிறது, இப்போ ஒருத்தர் வந்து இன்னொருத்தரில் வந்து தங்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடாதுன்றது வந்து இந்த சிறுகதை வந்து எங்களுக்கு சொல்லித்தர ஒரு பாடமாக வந்து இருக்கு. மேனு சொல்லி சொன்னால் இப்போ பலருமே வந்து இன்னொரு ஆளோட சேர்ந்து தான் பயணிக்கணும். இப்போ தனியாக வந்து எங்களால் பயணிக்க இயலாது, இன்னொரு ஆளை பிடிச்சி கொண்டு தான் நாங்கள் போகணும் அப்படின்னு சொல்லி உலகத்தில் நிறைய பேர் இருக்கணும். அப்போ அவையெல்லாம் வந்து தனித்து பயணிக்க பழக வேண்டும். ரெண்டாவது உதாரணமாக வந்து இந்த கதை வந்து அமையும்ன்றதை வந்து நான் இந்த இடத்துல கூறிக்கொண்டு, அப்படியே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 சட்டை வந்து வெட்டி வச்சு நான் அம்மாக்கா தைக்கிற கவுன் தைக்கிறக்காக துணி எடுத்திருந்தவா, அது வந்து வெட்டி வச்சுட்டு இப்படியே கொஞ்சம் வேலையால் அப்படி இப்படின்னு சொல்லி தைக்காமல் அப்படி இருந்துட்டு, அப்போ அதைத்தான் வந்து நான் இப்போ தைக்க போகிறேன். அப்போ தொடர்ச்சியாக நான் வந்து தைச்சி போட்டு உங்களை காட்டணும் அப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்க. இப்படியே பார்த்தீங்களா அப்பாண்ட விரத சாப்பாடு, அப்பா விரதத்துக்கு படைச்சி சாப்பிட்றத வெண்டைக்கு என்ன வந்து சமைக்க வேண்டான்னு சொன்னது இங்கே சாப்பாடுன்னு சொல்லி. அப்போ பார்த்தீங்களா குத்தரிசி சோறும் அப்படியே கத்திரிக்காய் பால் கறியும் அப்படியே பருப்பு கறியும் அப்படியே மற்றது இந்த கறி மரவள்ளிக்கிழங்கு பூசணிக்காய் கறி, கீரை, அப்படியே பாவக்காய் பைத்தங்காய் குழம்பு, அப்படியே அப்பளம் மிளகாய் எல்லாம் போட்டு இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு மதிய நேர உணவு வந்து நல்ல சூப்பராக நிறைய நாட்களுக்கு பிறகு மரக்கறிகளோட ஒரு விரத சாப்பாடு உண்டு. சூப்பராக இருக்கும் சாப்பிட. இப்போ நான் வந்து இதை சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு நான் தைச்சி போட்டு உங்களுக்கு காட்டுறேன்னு பாருங்கோ. இப்போ பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நல்ல ஒரு சுவையான ஒரு சாப்பாடு வந்து சாப்பிட்டாச்சு. அது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து எங்கள்கிட்ட காலம் வந்து வெயில் காலம், சரியான ஒரு வெயில். அப்போ வெயில் இருந்துச்சாலே பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்து நாங்களும் சரி எல்லாரும் சரி பச்சை மிளகாயில் வத்தல் போடுறது, மோர் மிளகாய் வந்து போடுறது. அதை போல் நானே வந்து இந்த முறை ஒரு 2 கிலோ வேண்டி போட்டு வச்சு நான் எங்கள்ட தேவைக்கு. அப்போ நேற்றைக்கு முந்தின நாள் குத்தி ஊற வச்சு அப்புறம் நேற்று ஒருக்கா காய வச்சு இன்றைக்கு ஒருக்கா காய விட்டுனான். அப்போ வாங்க நான் அதை வந்து உங்களை காட்டணும் எப்படி இருக்கேன். நீங்களும் வந்து செய்யுங்க, செய்து மிளகாய் வந்து பொரிஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக இருக்கும் தயிரெல்லாம் போட்டு செய்ய. நான் வந்து 2 கிலோ மிளகாயெல்லாம் இந்த முறை செஞ்சேன். நான் ஏன்னா இந்த மிளகாய் வந்து விலையாக கிடக்குது, கொஞ்சம் கூடவாக கிடக்குறனாடி முதல் ரூபா போடணுன்னு கேட்டால் 400 ரூபா, பிறகு 300 ரூபா, 200 ரூபா அப்படி வந்து பிறகு கடைசியாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வந்து நான் 120 ரூபாய்க்கு வந்து 2 கிலோ மிளகாய் வேண்டி ஒரு தயிரும் வந்து வேண்டி உப்பும் போட்டு சூப்பராக ஒரு மிளகாய் வந்து செய்திருக்கிறேன், மோர் மிளகாய். அது வந்து இந்தியான் வெயிலுக்கும் காஞ்சி நாளைக்கும் காய சரி சூப்பராக காஞ்சி வந்துடும். அப்போ வாங்க அதை வந்து நான் காட்டி போட்டு அப்படியே தொடர்ச்சியாக தேவை நான் அப்படியே வந்து காய விட்டுட்டேன். இப்போ காஞ்சி ஒன்றோட இருக்குது பார்ப்போம். பாருங்க, ஒரு நாள் வெயிலுக்கு தான் போடணுன்னு இப்படி காஞ்சி வந்துட்டு அவ்வளோ ஒரு கொடூரமாக வெயில் அடிச்சு கொண்டு இருக்குது. இது பார்த்திங்கன்னா 2 கிலோ மிளகாய் தான் காஞ்ச அப்படியே கொஞ்சமாக இப்படியே வரும். நல்லா காய ஒரு சொட்டு மிளகாய் தான் வரும். உண்மைக்கும் வெயில் காலத்தில் இதை வந்து போட்டு நாங்கள் எடுத்து வச்சோம்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் சமைக்கிற நேரம் சாப்பிட்ற நேரம் விரும்பின நேரம் பொரித்து சாப்பிடக்கூடியதாக இருக்கும். அப்போ நீங்களும் வந்து இப்படி செய்து சாப்பிடுவோம். ஓகே, பார்த்தீங்களா சட்டை வந்து தைச்சிட்டுன்னு பாருங்கள். சும்மா நார்மலாக ஒரு கவுன் தான், சும்மா நார்மலாக தான் தைச்சு இதில் லேஸ் எல்லாம் வச்சு ஒரு கழுத்துண்டு இப்படி வச்சு ஃபுல் மேக்ஸ் தான் அப்படியே பாருங்க. நல்ல ஒரு கலர் துணி உண்டு. இன்னொன்று தைக்க வேணும். உண்மைக்கும் சூரியன் வந்து அப்படியே தலையில் இருக்கிறாரே கொதிக்குது, தலையெல்லாம் இருந்து தைக்கலாத மாதிரி கிடக்க. அப்போ அதை வந்து நான் பிறகு தைக்க போகிறேன். அப்போ இவ்வளோ நான் வந்து எங்களோட காணொளி இது வந்து உங்களை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஃபோன் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு வீடியோ பாருங்கோ. அது வந்து எங்களுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நான் இந்த காணொளி முடிச்சுக்கொள்கிறேன். நாளைக்கு இன்னொரு காணொளி உங்களை சந்திக்கும் போது உங்களிடமிருந்து விடைபெற்றுக்கொள்கிறேன். நான் மிஸ்ஸாக நன்றி ரோகலே.